அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் டி. மகேஸ்வரி. நான் அகரத்திலிருந்து வசித்து வருகிறேன். புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் அப்படின்ற திட்டத்தில் நானும் ஒரு தன்னார்வலராக இருந்து கடந்த 5 வருடங்களாக செயல்பட்டு வருகிறேன். என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிடிஎட், பிஏ, பிஎட் அண்ட் எம்எட் 4 டிகிரி நான் முடிச்சிருக்கேன். எனக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே எனக்கு வரல, எனக்கு கிடைக்கவும் இல்லை. படித்த படிப்புக்கான அங்கீகாரமும் எனக்கு கிடைக்கல. இந்த புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தின் மூலமாக எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் நான் இந்த புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தில் நான் பயின்று வருகிறேன் கடந்த 5 வருடங்களாக. ஆனால் எங்களுக்கான எந்த ஒரு முதலுதவியுமே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. கடலூர் மாவட்டம் 38 மாவட்டங்களும் தன்னார்வலர்கள் 1000 கோடி மக்கள் இருப்பாங்க, எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம, அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம, இது மூலிமா இந்த புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் மூலிமா நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லா மேல் ஃபீமேல் இருவருமே இந்த புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தை செயல்பட்டுட்டு வருகிறாங்க. ஆனால் எங்களுக்கான சம்பளம், எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் மேல் இடத்துல பிஆர்சி, பிஆர்டி, சிஆர்பி அவங்கக்கிட்ட இப்போ நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணினாலும் உங்களுக்கு வராமல் இருக்காது அப்படின்ற ஒரு தகவல் மட்டும்தான் எங்களுக்கு சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கான முழுமையான ஒரு பதில் எங்களுக்கு வரலை. எத்தனையோ பெண்கள் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க சார். இந்த புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் மூலிமா எங்களுக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். எத்தனையோ டீச்சர்ஸுகளுக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். ஆனால் எங்களுக்கான எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. எல்லா ட்ரைனிங்கும் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். பிஆர்டி, சிஆர்பி சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கிளாஸில் நாங்கள் வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்குறோம். முதியவருக்கான கல்வி, அவங்க படிப்பறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் கை நாட்டு இருக்கக்கூடாது, அவங்களுக்கான ஒரு இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஆதார் நம்பரு, செல் நம்பரு, அவங்க பேர் எழுதி தெரியணுன்றதுக்காக ஒவ்வொரு வீட்டிலையும் போய் முதியவர்களுக்கான கல்வி நாங்கள் அழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான பெனிஃபிட் எதுவுமே கிடைக்கவே இல்லை சார். தயவு செய்து எங்களுக்கு இந்த 5 வருடங்கள் முடியறதுக்குள்ளே நிறைய பெண்கள் படித்து முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு தையல் மிஷின் கொடுக்கலாம் சார். எல்லாருக்கும் குழந்தைங்கள் இருக்குது, விதவி இருக்காங்க, கணவனை கைவிட்ட பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அவங்களுக்குமே எந்த ஒரு முதலுதவி கிடைக்கல. நான் 18 வருஷமாக நான் டைலரிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு மிஷின் வச்சு தான் சார் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல. நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு தொழில் பண்ணணுன்னாலும் கூட எனக்கு போதிய வருமானம் கிடையாது சார். என் கணவர் அன்றாட கூலி வேலை செய்கிறவர் தான். எங்களுக்கு